இந்த பேனல் வந்து 25.5 kVAr ஆட்டோமேட்டிக் பவர் ஃபேக்டர் பேனல். பவர் ஃபேக்டர் பேனல் இபியில் வந்து பவர் ஃபேக்டர் பெனால்டிஸ் வரக்கூடாதுன்றதுக்காக இந்த பேனல் நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த பேனல் வந்து கஸ்டமருக்கு இப்போதைக்கு நீடு வந்து 15 kVAr மட்டும்தான். ஃபியூச்சரில் ஒரு 10 kVAr அவருக்கு நீட் இருக்குது. ஸோ இதை முன்னாடியே நம்ம வந்து பிளான் பண்ணி 2 ஸ்டேஜ் ஆட் பண்ணி கொடுத்துருக்குறோம். இது எப்படி ஆப்ரேட் ஆகுதுன்னு பார்க்குறீங்கன்னா, மேனுவல் இப்போதைக்கு அவருக்கு தேவையானது 1 2 3 இந்த 3 ஸ்டேஜ் மட்டும்தான் இவருக்கு தேவை. ஸோ அந்த 3 ஸ்டேஜ் மட்டும் ஆன் பண்ணிக்கலாம். ஒரு 3 monthsக்கு அப்புறம் ஒரு லோடு இன்க்ரீஸ் பண்ணும்போது அடிஷனலாக 2 ஸ்டேஜ் ஆட் பண்ணுறாங்க. 7.5ம் 10ம் ஆட் பண்ணுறாங்க. ஸோ எந்த லோடு எவ்வளோ தூரத்துக்கு இருக்குதோ அதுக்கு தகுந்தாப்புல நம்ம ஸ்டேஜ் வைஸ் மேனுவலாக ஆன் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் வந்து வேணாம், இந்த ஸ்டேஜ் வேணாம்னா ஆஃப் பண்ணிக்கலாம். பவர் ஃபேக்டர் பெனால்டிஸ் வராமல் பிஎஃப் வேல்யூ பெர்ஃபெக்டாக இருக்கிற மாதிரி கொண்டு போய்க்கலாம். மேனுவல் வேணும்னாலும் மேனுவல் கொண்டு போய்க்கலாம். எனக்கு ஆட்டோ மோடு போதும், என்னால் வந்து அதை அனலைஸ் பண்ண முடியலனாலும் ஆட்டோ மோடு போட்டு கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி பேனல் வந்து சின்ன எம்எஸ்எம்இ கம்பெனிஸ் ஃபுல்லாமே பவர் ஃபேக்டர் பெனால்டிஸ் எந்தெந்த இடத்துல வருதோ அந்த கம்பெனிஸ் ஃபுல்லாமே இந்த பேனல் போட்டால் பவர் ஃபேக்டர் பெனால்டிஸ் கம்பல்சரி வரவே வராது. எக்ஸாம்பிள் ஹோட்டல்ஸு, மாலு, கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸு, இந்த இதுக்கு எல்லாத்துக்குமே இந்த பேனல் யூஸ் ஆகும்.